நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த கட்சிக்கான ஆதரவு அப்படின்றது இப்ப முழுமையா இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? 2024 தேர்தலில் எங்க ஆளுங்களும் கூட தான் இருந்தாங்க, எங்க ஆளுங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி தான் தாவேகா தரப்பினர் வாக்கு. அப்போ 6லேருந்து 8% மேலே போனார். அந்த 2% தாவேகா ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடுது. இந்த தேர்தலில் அதே 8% அவர் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா தமிழ் தேசியத்திற்கான அவங்க கொள்கைக்கான ஓட்டு அது எந்த எலெக்ஷன் எந்த அளவு வந்தாலும் அது அவங்களுக்கு தான் அந்த கொள்கைக்கான ஓட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை 6 ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு விஜய் தரப்புலேருந்து போட்டாங்க அப்படின்றத முடிவு பண்ணலாம். 0.5% யாரு தேமுதிக. நாங்கள் யாரிடம் கூட்டணி என்று நாங்கள் 9ஆம் தேதி முடிவு பண்ணி சொல்வோம். எல்லாம் காத்துனுக்குறான். 9ஆம் தேதி அக்கா முடிவு பண்ணிட்டீங்களாக்கா? முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்கக்கா. முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை நான் எப்போ சொல்றேன்றதை நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த முடிவை சொல்லுவேன். அக்கா விசு பட வசனம் மாதிரி இருக்குது. பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் பைத்தியக்கிட்ட போய் எந்த பைத்தியக்கார அந்த மாதிரி இதாக்கான்னா அப்படிதான் போ. சீமான் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு. சமீபத்துல கூட தம்பியோட கட்சியை விமர்சிக்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாரு. அது என்ன பண்ண சொல்றீங்க? பிரேமலதா சொல்றாங்க எந்த பக்கம் வெயிட்டா கவனிக்கலாம் அந்த பக்கம் வருவாங்க. நீ எப்படி மாத்திக்கலாம்? இதுவும் மாத்தி மாத்தி எடுக்கிறது தானே, மாத்தி மாத்தி முடிக்கிறது தானே. காங்கிரஸ் எடுக்கிற முடிவு தாவேகாவா திமுகவான்னு. நாளைக்கு திமுக போயிட்டா நீங்க என்ன அப்படியே விசுவாசமா திமுக விட இருந்தீங்களா? இல்ல மாத்தி மாத்தி முடிவு எடுக்கிறீங்க. அது என்ன அவர் சீமானுக்கு மட்டும் அதை பொருத்தி பாக்குறீங்கன்னு கேட்கறேன். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் துலிப் சார் அணிஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. ப்ரெஸ் மீட்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கட்சிக்கான ஆதரவு அப்படின்றது இப்ப முழுமையா இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? சீமான் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை பேசிட்டு வருவார். இவங்கள மாதிரி கிடையாது. ஒரு 5-6 தேர்தலில் அவர் நின்றுருக்காரு. 8% அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஓட்டு அவங்களுக்கான தமிழ் தேசியத்துக்கான ஓட்டு. அவர் எங்கேயுமே அந்த விஷயத்துங்களில் சமரசம் பண்ணல. ஆளுங்கட்சி எதிர்த்து கடுமையாக பேசிட்டு வர்றாரு. சமீப காலமாக அந்த இதில் ஒரு சொணக்கத்தை நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவருடைய பேட்டிகள் அது கடுமையாக வரும். விஷயத்தை ஒரு வித்தியாசமாக அணுகுவார். அதில் ஒரு சொணக்கத்தை பார்க்குறோம். இன்னொன்று விஜய் 4 முனை போட்டி. விஜயுடைய வரவு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை பாதிக்குமா அப்படின்றதுல பாதிக்கும்ன்றது சிலருடைய கணிப்பாக இருக்குது. அது எப்படின்றது இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். ஏன்னா இந்த எலெக்ஷன் அவர்களுக்கும் ஒரு ஆசிட் டெஸ்ட் தான். ஏன்னா 2024 தேர்தலில் எங்கள் ஆளுங்களும் கூட தான் இருந்தாங்க, எங்கள் ஆளுங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி தான் தாவேகா தரப்பினர் வாக்கு. அப்போ 6லேருந்து 8% மேலே போனார். அந்த 2% தாவேகா ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடுது. இந்த தேர்தலில் அதே 8% அவர் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா தமிழ் தேசியத்திற்கான அவங்க கொள்கைக்கான ஓட்டு அது எந்த எலெக்ஷன் எந்த அளவு வந்தாலும் அது அவங்களுக்கு தான் அந்த கொள்கைக்கான ஓட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை 6 ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு விஜய் தரப்புலேருந்து போட்டாங்க அப்படின்றத முடிவு பண்ணலாம். 10 ஆச்சுன்னா வேற லெவலு. ஆனால் அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா அந்த 8% 10% ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அதில் ஒரு 20-25 எம்எல்ஏ சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த தமிழ் தேசிய கொள்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு 20 எம்எல்ஏ வராங்க. அப்போ இன்னும் மரியாதை வந்துடும்ல. இன்னைக்கு தெனாவட்டா பேசுகிறாங்கல்ல, 3 அணி 3 கூட்டணி மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் இவரை சேர்க்க மாட்டேங்கிறாங்க? ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ ஒரு 2 எம்பிலாம் இருந்தால் அதுக்கு வேற மாதிரி பேசுவாங்க. 2% 0.5% யாரு தேமுதிக. நாங்கள் யாரிடம் கூட்டணி என்று நாங்கள் 9ஆம் தேதி முடிவு பண்ணி சொல்வோம். எல்லாம் காத்துனுக்குறான். 9ஆம் தேதி அக்கா முடிவு பண்ணிட்டீங்களாக்கா? முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்கக்கா. முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை நான் எப்போ சொல்கிறேன்றதை நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த முடிவை சொல்லுவேன். அக்கா விசு பட வசனம் மாதிரி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அதான்பா 9ஆம் தேதி முடிவு பண்ணுன்னு சொன்னா சொன்னேன். முடிவு பண்ணிட்டேன்பா. சரி சொல்லுங்கக்கா முடிவை. முடிவு பண்ணதை எப்போ சொல்லணும்னு நான் முடிவு பண்ணி அந்த முடிவெடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏக்கா அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் பைத்தியக்கிட்ட போய் எந்த பைத்தியக்கார அந்த மாதிரி இதாக்கான்னா அப்படிதான் போ. சார் அக்கா அண்ணின்லாம் கூப்பிடுவான்னு இருக்காங்க. அன்னைன்னு கூட சொல்லியிருக்காங்க சார். அன்னை கூப்பிடலாம். நமக்கு எது வருமா தானே கூட முடியும். தொண்டர்களுக்கு அவங்களோட தொண்டர்கள் பரவாயில்ல. நமக்கு அண்ணி அக்கா இப்படிதான் பழகிடுச்சு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மனைவி துர்கானா அந்நியார், இவர்கள் ஒரு அந்நியார், அண்ணனுடைய மனைவி அந்நியார், அவ்வளோதானே, வேற என்ன சொல்ல முடியும். அதனால அப்படிதான் பழகிடுச்சு. அதே மாதிரி திரு சீமான் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு. இப்போ சமீபத்துல கூட தம்பியோட கட்சியை விமர்சிக்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாரு. அது என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல ஏன் நம்ம ஒரு எதிர்த்தலாமே சார். ஏன் ஒரு கட்டத்துல ஆதரிக்கிறாரு, ஒரு கட்டத்துல எதிர்க்க அந்த மாற்றி அவர் என்டிஏ போறது மாதிரி இருந்திருக்கும், வலுவறையிற மாதிரி இருந்திருக்கும். அப்ப எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இன்னைக்கு தனிச்சு நிக்கிறான்றப்போ சரி தம்பி அடிக்க வேணாம், ரொம்ப அடிக்காதீங்கப்பா, அடிக்க வேண்டிய ஆள் வேறன்னு முடிவு எடுத்துருக்கலாம். அது ஒரு தலைவர் அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா இப்போ பிரேமலதா சொல்றாங்க எந்த பக்கம் வெயிட்டா கவனிக்கலாம் அந்த பக்கம் வருவானு. நீ எப்படி மாத்திக்கலாம்? இதுவும் மாத்தி மாத்தி எடுக்கிறது தானே, மாத்தி மாத்தி முடிக்கிறது தானே. காங்கிரஸ் எடுக்கிற முடிவு தாவேகாவா திமுகவான்னு.
நாளைக்கு திமுக போயிட்டா நீங்கள் என்ன அப்படியே விசுவாசமாக திமுக கூட இருந்தீங்களா? இல்லை மாற்றி மாற்றின முடிவு எடுக்கிறீங்க. அது என்ன அவர் சீமானுக்கு மட்டும் அதை பொருத்தி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அதனால் அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை அவங்க தொண்டர்களே வந்து அந்த ஒரு மனநிலை இருக்கா, அண்ணா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, நாளைக்கு ஒரு மாதிரி பேச நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல சார்? எனக்கு அப்படி தெரில. நான் பேசின வரைக்கும் அந்த தொண்டர்கள் அப்படி சொல்ல. என்ன முடிவு பண்ணிட்டா அவ்வளோதானே, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. நான் இதையே பேசியிருக்கேன். என்னங்க ஒவ்வொரு தேர்தலையும் தனியாக போட்டிட்டு 8% 9% கூட்டணின்னு போனால் ஒரு 20 எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகிறத நான் பார்ப்பேன். கட்சிக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைக்கும் ஒரு பவர் இருக்குமே. என்ன அண்ணன் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா, அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நாங்கள் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? சார் இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து விஜய் சந்திக்க போறாரு, தைலாபுரத்தில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அவர் இந்த பக்கம் வர போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு சார். ராமதாஸ் இந்த பக்கம் வரலாம், ராமதாஸ் பனையூருக்கு வரலாம், ஆனால் விஜய் தைலாபுரம் போவான்னு சொன்னீங்க. சார் ஒரு சீனியர் லீடர் சார் ராமதாஸ் அவர்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? வேணா அவருக்கு நாங்கள் வண்டி அனுப்புகிறோம், நல்ல வண்டி அனுப்புகிறோம். சீனியர் லீடரில் நாங்கள் எங்கள் வண்டியிலே கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு நாங்களே அனுப்பிச்சி வைக்கிறோம். நாங்களாம் வெளியே போக மாட்டோம். போராடுறவங்களே இங்கே கூப்பிட்டு வர்றோம். செத்து போன குடும்பத்தையே வீட்டில் வச்சு பார்க்குறோம். ஐயா மட்டும் ஐயா சென்னைக்கு வராருல, அப்படியே பனையூர் வந்துட்டு போக வேண்டியதானே. நாங்கள் வந்தால் ஸ்தம்பிச்சிடும், பிரச்சனை ஆகிடும். பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்க. நீங்கள் அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்களே, புது தலைவர் திலீப் தலைவர் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க நோ அப்படின்ட்டாங்க. 2 நாளில் ஐயா அறிவிப்பார். இதில் என்ன பிரச்சனைனா பாமக அன்புமணி கையில் போயிடுச்சுன்றது தான் யதார்த்தம். பொதுக்குழு அந்த மற்ற எல்லா இதுவுமே அஃபிஷியலாக டாக்குமெண்ட் வைஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது. தேர்தல் ஆணையமும் அந்த அதிகாரத்தை அவங்க கொடுத்துச்சு. ஐயா வந்து அந்த பதவியை அவர் தான் உருவாக்கின கட்சி. ஆனால் நடைமுறை என்ன? அந்த பதவி அலங்கார பதவி, அதை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. சட்ட ரீதியாக பைலான்னு சொல்லுவோம். கட்சியில் பைலா அந்த அமைப்பு விதி அது பிரகாரம் தான் இயங்கும். அந்த அமைப்பு விதி பிரகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கு தான் பவர். சரி, அவங்களை நீக்கிறதும் சேர்க்கறதும் அதுவும் அந்த பொதுக்குழுக்கு தான் உண்டு. அப்போ அந்த பொதுக்குழு யார் கூட்டணும்? தலைவர் செயலாளர் தான் கூட்ட முடியும். அப்போ ஐயா கிட்ட வந்து தகவல் சொல்லுவாங்க, ஐயா பொதுக்குழு கூட்ட போகிறேன், கூட்டிக்கோ. ஐயா இவங்களை போட்டுக்கோ. ஐயா இவங்களை போடலாமா வேணாப்பா, சரிங்க ஐயா அவரே போட்டுறோம். அவ்வளோதான். சும்மா கேட்டாயா அவங்கள்ட்ட ஐயா இருக்கிறீங்களா, மரியாதை கேட்டோம், அவ்வளோதான். அதனால் அது மரியாதை பதவி தான், அது கௌரவ பதவி. இப்போ அவரோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும் இந்த எலெக்ஷன்? என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா திமுக கூடயும் போக முடியாதுங்க, விசிகா இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. இப்போ அவர் திமுகவுடன் இணைவதை நாங்கள் எங்கள் கட்சியில் எங்கள் கொள்கைக்கு மாறுபாடானவருடன் இணைந்து செயல்பட மாட்டோம். ஆனாலும் கூட்டணி கட்சிக்கு தலைவர் என்ற முறையில் முதல்வர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அப்போ ஐயா ராமதாஸ் வந்தால் நாங்கள் மாறுபட்ட கொள்கையுடைய கட்சிகளுடன் இணைந்து செயல்பட மாட்டோம். ஐயா அப்போ வந்து அவங்க முடிவெடுத்துட்டா அந்த கட்சியில் யார் சேருவதாக இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் தான் கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் முடிவெடுப்பதை நாங்கள் வரவேற்போம். அப்போ ஐயா வர்றது சம்பந்தமாக எங்கள் கட்சிக்கு மாறுபட்ட கொள்கை முடிவுகளுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். ஐயா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. முடிவுக்கு சேதா பேர் சொல்கிறேன், நான் கம்னு இருங்க. இன்னைக்கு சொன்னது இதை மட்டும் எடுத்துன்னு போங்க. ஐயா 2 பதில் ட்விஸ்ட் ஆகுது, அதான் ட்விஸ்ட் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். எப்படி நீங்கள் எடுத்துக்கணுமோ தலைப்பு போட்டுக்கணும். போங்க ஐயா சேன்ட்டார்னா அன்றைக்கி வாங்க ஏதாவது சொல்கிறேன், அப்படி ஆயிட்டாப்ல. அதனால் ஐயாவும் பார்த்தாரு, இது என்ன பிரச்சனையாகுது இங்கே சேர்றது வேணாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு எதிராக என்ன அறிக்கை விட்டாரு. தாவேக்கு எப்போ போகிறீங்களா ஐயான்னா இவங்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க நோ அப்படின்னா ஐயா வந்து வாய்ஸ் கொடுப்பாரு. சுயேட்சையாக இவர்கள் நிற்கலாம். சுயேட்சைன்னா சுயேட்சை சின்னம் தான், அதுதான் யதார்த்தம், அதுதான் நடைமுறை. அதை தாண்டி நான் தான் பாமக தேர்தல் மூஞ்சிலே குத்துறேன் பாரு, மாம்பழ சின்னம் கொடு அப்படின்னு நான் கூட சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மாம்பழ சின்னம் அவங்களுக்கு தான், பாமக அவங்களுக்கு தான். அதனால் இதோட அந்த யார் அருள் இவங்கெல்லாம் அவர் சொல்ல ஐயா திமுக கூட போகலாம் ஐயா, ஏன் எம்எல்ஏ ஆகலாம் ட்ரை பண்ணுறியா? நான் இங்கே உட்காந்து என் பையன் கூட சண்டை போட்டுக்கிறேன், நீ உதயசூரியன் எம்எல்ஏ ஆகணும் பார்க்குறேன், கொன்றுவேன், வா வந்தல்ல வா, உருளை சின்னம் வாங்கி தரேன் வா. அதுதான் நிலைமை. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.